நம்ம பார்க்குற காட்சியெல்லாம் கனவா நனவா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. இந்த தீபிகாவை பொறுத்த வரைக்கும் மல்லியோட வீட்டுக்கு 2, 3 டைம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று மல்லியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒன்று சொல்லி வார்ன் பண்ணி அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக நலம் விசாரிக்கணும், அதுவும் வெண்பா மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதால மல்லியை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தீபன் தீபிகா 2 பேருமே தம்பதிகளாக வந்திருக்கிறாங்க. அடடா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மல்லிக்கு ஆறுதலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தீபன் தீபிகா வந்திருக்கிறாங்க. இது ஒரு வகைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஆனால் மல்லி ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கண் கலங்கி அழுதுட்டுருக்குறாங்க. இந்த வீட்டில் என் பொண்ணு இல்லாமல் இந்த வீடு வீடாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தீபிகா மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க தான் செய்யும். ஏன்னா தீபிகாவை பொறுத்த வரைக்கும் வெண்பா காணாமல் போனதுக்கு அவங்க தான் காரணம் அப்படிங்கிறதால அந்த குற்ற உணர்ச்சியில் வெண்பாவை எப்படியாச்சும் மீட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. அதனால் அந்த ரவுடிகள் தங்கி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. துப்பாக்கி முனையில் அந்த ரவுடிங்கள் கிட்ட கேட்குறாங்க, வெண்பா எங்கடா, குழந்தைகள் எங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கை மாற்றிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ வெண்பா வேற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால வெண்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்களா? நிச்சயமாக இல்லை. அந்த குழந்தைகளை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, குழந்தைங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய் சொல்ல தான் செய்வாங்க. இப்போ வெண்பாவுமே ஹாஸ்பிட்டலில் திரும்பவுமே அந்த ரவுடிங்க கிட்ட சிக்கிக்கிட்டாங்க. ஏன்னா நல்ல நர்ஸ் கிட்ட அவங்க சொல்லாமல் அந்த கெட்ட நர்ஸ் கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதால அந்த நர்ஸ் இப்போ அந்த ரவுடிங்க கிட்டேயே இப்போ வெண்பாவை காட்டி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதால வெண்பாவை அவங்க மிரட்டிட்டு இருக்கிறாங்க. எப்போ தான் வெண்பாவை மீட்க போகிறாங்களோ அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா இந்த ராஜி, கதிரிசன், நிஷா அவங்க 3 பேருமே சும்மா இருக்கிறதா இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய் கிட்ட சொல்லணும், விஜய்க்கும் மல்லிக்கும் பிரச்சனை வரணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை வெண்பாவை தேடுறதுல காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வெண்பாவை மீட்டிருக்கலாம். இந்த கதிரிசனுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வெண்பாவை மீட்கிறத விட்டுட்டு இப்போ மல்லியோட கற்பத்தை பற்றி தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.